வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானுக்கு ஆயுதம் வழங்கியது நெதர்லாந்து. உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளை நியமிப்பது குறித்து திடீர் தீர்மானம். பெண் நீதிபதிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சிரேஷ்ட சட்டத்தரணி கைது. கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை. தொடர்பான இலங்கை செய்திகள். எரிபொருள் விநியோகத்திற்கு புதிய டிஜிட்டல் எரிபொருள் அட்டை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தனியார் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து வெளியிட்ட இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் டாக்டர் மயூரா நெத்திகுமார்கே தெரிவித்துள்ளார். முறைகேடுகளை தடுப்பதற்கும் செயல்திறனை மேம்படுத்துவதற்குமே இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். குறிப்பாக அனைத்து அரசாங்க வாகனங்களுக்கும் பிரத்யேக டிஜிட்டல் எரிபொருள் அட்டை வழங்கப்படும் என்றும் அரசாங்க நிறுவனங்களுக்கு அதிக வசதிகள் வழங்கப்படும் என்றும் அரசு நிறுவனங்களின் எரிபொருள் பயன்பாட்டின் வெளிப்பாட்டு தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் அமையும் என்று டாக்டர் மயூரா நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள எந்த ஒரு சிபெக்டோ நிரப்பு நிலையத்திலிருந்தும் எரிபொருளை பெறலாம் என்றும் இத்திட்டத்தினூடாக எரிபொருள் விநியோகம் மற்றும் பதிவுகள் வைத்திருப்பதை மிகவும் இலகுவாக்கும் என்றும் ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒரு தனித்துவமான அட்டை ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த டிஜிட்டல் எரிபொருள் அட்டை ஊடாக செயல்திறன் மிக்க எரிபொருள் விநியோக கட்டமைப்பை உருவாக்க முடியும் என்றும் எரிபொருள் சீரான பராமரிப்பை மேற்கொள்ள முடியும் என்றும் டாக்டர் மயூரா நெத்திகுமாரகே மேலும் குறிப்பிட்டிருந்தார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பிரதிநிதிகளை நியமிப்பது குறித்து ஐக்கிய தேசிய கட்சி புதிய தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பிரதிநிதிகளை நியமிக்கும் போது அவர்கள் பெற்ற வாக்குகளின் சதவீதத்தை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்துள்ளது. அதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிக சதவீத வாக்குகளை பெற்ற வேட்பாளர்கள் மட்டுமே ஐக்கிய தேசிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நியமிக்க தகுதி உடையவர்கள் என தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளை நியமிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு எடுத்த முடிவை எக்காரணம் கொண்டு மாற்றக்கூடாது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க அறிவுறுத்தியுள்ளார். பல்கலைக்கழக மாணவ விடுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமரும் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான திகதி அறிவிக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மாவனெல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொழும்பு கண்டி வீதியில் உள்ள வெலிகம்பன விகாரை முன்னால் கார் ஒன்று பாதசாரி மீது மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்விபத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது. கண்டியிலிருந்து மாவனெல்ல நகரத்தை நோக்கி சென்ற கார் அதே வீதியில் மாவனெல்ல நகரத்தை நோக்கி நடந்து சென்ற பாதசாரி மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. பாதசாரி வீதியின் நடுவில் வீசப்பட்டு கண்டியிலிருந்து மாவனெல்ல நோக்கி சென்ற தனியார் பஸ்ஸுடன் மோதியுள்ளார். விபத்தில் காயமடைந்தவர் மாவனெல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வாரகம்புல பிரதேசத்தைச் சேர்ந்த 58 வயதுடையவர் ஆவார். சடலம் மாவனெல்ல மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்துடன் தொடர்புடைய கார் சாரதி மற்றும் பஸ் சாரதி இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாவனெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சிலாபம் பகுதியைச் சேர்ந்த சிரேஷ்ட சட்டத்தரணி ஒருவர் உயர் நீதிமன்ற பெண் நீதிபதிக்கு பேஸ்புக் மெசேஞ்சர் மூலம் பாலியல் தொந்தரவு செய்திகளை அனுப்பியதாக கூறி குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நீதிபதி அளித்த முறையான புகாரை தொடர்ந்து சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் 62 வயதான சந்தேக நபர் புதன்கிழமை காவலில் வைக்கப்பட்டார். போலீசாரின் தகவலின்படி இந்த செய்திகள் நீதிபதிக்கு குறிப்பிடத்தக்க அசௌகரியத்தை ஏற்படுத்தியதால் விரிவான விசாரணை நடத்தப்பட்டது. சட்டமன்ற வழக்கறிஞரால் உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு சமூக ஊடகங்கள் வழியாக பல பொருத்தமற்ற செய்திகள் அனுப்பப்பட்டன.
முறைப்பாட்டை தொடர்ந்து நாங்கள் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்து வழக்கு கோப்பை சட்டமா அதிபரிடம் சமர்ப்பித்தோம். பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான தண்டனை சட்டத்தின் பிரிவின் 345 கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபர் எங்களுக்கு அறிவுறுத்தினார். இது கைதுக்கு வழிவகுத்தது என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் நேற்றைய தினம் சிலாபம் தலைமை நீதவான் எஸ் மகேந்திர ராஜா முன் ஆஜர்படுத்தப்பட்டு ரூபாய் 50 லட்சம் பிணையில் விடுவிக்கப்பட்டார். வழக்கு விசாரணைக்கு செப்டம்பர் 24ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது ஒரு நாளைக்கு வழங்கப்பட்டு வந்த 1200 அளவிலான கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை 4000 வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் 24 மணி நேர சேவையை ஆரம்பித்ததாகவும் விமான கடவுச்சீட்டுகளை விநியோகிக்கும் ஒரு நாள் சேவையும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணாவின் வாய்மொழி மூலம் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அவசரமாக கடவுச்சீட்டு அவசியமாயின் ஒரு நாள் சேவையில் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்கு கோரிக்கை விடுக்க முடியும். புதிய கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்காக நாளாந்தம் 3000 விண்ணப்பங்கள் கிடைக்கப் பெறுவதாகவும் புதிய கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கு 3,56,714 விண்ணப்பங்கள் தற்பொழுது கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். பயண கடவுச்சீட்டு பற்றாக்குறை காரணமாக கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலிருந்து இக்கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதில் தாமதம் காரணமாக பற்றாக்குறையினால் 3,49,483 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாகவும் அதில் 3,34,083 விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் பெண் ஒருவர் கடத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய பெண் ஒருவரே கடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கடத்தப்பட்ட யுவதி 22 வயதான இளைஞர் ஒருவரை பெற்றோர் சம்மதமின்றி திருமணம் செய்து தலைமறைவாக இருந்து வந்ததாகவும் அண்மையில் அவர்களின் இருப்பிடம் அறிந்து பெற்றோருக்கும் அவர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டிருந்ததாகவும் அதன் அடிப்படையில் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும் மேலும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் வழக்கிற்காக குறித்த பெண் சென்றிருந்த போது கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பெண் கடத்தப்பட்ட வேளையில் நபர் ஒருவரால் எடுக்கப்பட்ட காணொலியை அடிப்படையாக வைத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவன உலக செய்திகள். ஆஸ்திரேலியாவில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நியூ சவுத் வேல்ஸின் மத்திய வடக்கு கடற்கரையில் வெள்ளம் சூழ்ந்து வீட்டில் ஒரு ஆணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிக்கி தவிப்பதாகவும் நூற்றுக்கணக்கானோர் வெள்ளத்தில் இருந்து மீட்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் பெய்த கனமழையின் தாக்கத்தால் ஆறுகள் நிரம்பி வழிகின்றன. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மேலும் 200 தொடக்கம் 300 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நேற்று இரவு சுமார் 115 எச்சரிக்கை அமலில் இருந்தன. மேலும் வெள்ளம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிப்பவர்கள் முடிந்தால் உயரமான இடங்களுக்கு வெளியேறுமாறு வானிலை ஆய்வு மையம் வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானுக்கு அதிகளவில் ஆயுதங்களை வழங்கிய நாடுகளில் சீனாவிற்கு அடுத்தபடியாக நெதர்லாந்து 2வது நாடாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா நெதர்லாந்து நாட்டின் மிக முக்கிய வர்த்தக கூட்டாளியாக இருக்கும் நிலையில் துருக்கியை போல அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு இந்திய மத்திய அரசு தயாராகி வருகின்றது என்றும் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது என நெதர்லாந்திற்கு இந்தியா தரப்பில் அழுத்தம் கொடுக்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது. பாகிஸ்தானின் ராணுவ வலிமையை கூட்டியதில் சீனா, துருக்கி, நெதர்லாந்து போன்ற நாடுகளுக்கு முக்கிய பங்கு இருப்பது தெரிய வந்துள்ளது. எனவே துருக்கி போன்ற பல்வேறு எதிர்மறையான நடவடிக்கைகளை நெதர்லாந்து சந்திக்கும் என்று கூறப்படுகின்றது. இந்தியா $22 பில்லியன் அளவிற்கு நெதர்லாந்துடன் வர்த்தகம் மேற்கொள்ளுகின்றது. இதனை கொண்டு நெதர்லாந்திற்கு இந்தியா அழுத்தம் கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தானுக்கு 81% ஆயுதங்களை சீனாவும்
5% ஆயுதங்களை நெதர்லாந்தும் 3.8% ஆயுதங்களை துருக்கியும் வழங்கியுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. 18வது IPL கிரிக்கெட் தொடர் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்ட நிலையில் இன்று அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் 64வது லீக் போட்டியில் பிளே ஆஃப் சுற்றிற்கு தகுதி பெற்றுள்ள குஜராத் டைட்டன்ஸ் அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்துவிட்ட லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியை எதிர்கொள்கின்றது. முன்னாள் சாம்பியனான குஜராத் அணி 12 ஆட்டங்களில் விளையாடி 9 வெற்றி 3 தோல்வியுடன் 18 புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் இருப்பதுடன் முதல் அணியாக அடுத்த சுற்றிற்குள் அடியெடுத்து வைத்து அந்த அணி கடைசி 3 ஆட்டங்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம். Tidak.